சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். சிம்மராசிக்கு அஷ்டமத்துல சனி பகவான் இருக்காரு. நீங்க கொஞ்சம் கவனமாவே இருக்கும். மது மங்கை மாதுக்கு அடிபணிய கூடாது. தான் மேல தான் வெட்டி தான் சம்பாதிக்க சம்பாத்தியத்தை தெளிவான வழிமுறைகளை அந்த காசை செலவுபடுத்துங்க. ஆன்மீகத்துக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் செலவுபடுத்துங்க. இல்லைன்னா நஷ்டமாவி. அழகுல, அறிவுல, அன்புல, பண்புல, படிப்புல, பணிவுல, துணிவுல சிம்மராசி பெண்கள் தான் நம்பர் 1. ஆணா பிறந்தாலும் பெண்ணா பிறந்தாலும் முதுகுத்தண்டு அவ்வளவு ஒரு பலமா இருக்கும். ஆனா படிச்சுட்டு இருக்கக்கூடிய டீனேஜ்ல நீங்க ஏமாறுவீங்க. இந்த டீனேஜ் ஏமாத்துல இருந்து நீங்க விடுபட்டுட்டீங்கன்னா நாடையும் ஆளுவீங்க, வீடையும் ஆளுவீங்க. சிம்மராசியில உள்ள சிம்மராசி பெண்களுடைய கணவருக்கு இந்த வருடம் ஆகாது. தானே ராஜா தானே மந்திரி தான் அலைவாரு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வடபழனி முருகன் கோவில போய் வழிபடக்கூடிய தன்மைகள் வச்சுக்கணும். சிம்மராசி பெண்களுக்கும் ஆகாது, ஆண்களுக்கும் ஆகாது. ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். ஏதாவது ஒரு வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய தருணமும் வரக்கூடிய நேரங்காலங்கள்ல உண்டு. கவனத்தை விட்டுறாதீங்க, லூஸ் டாக் விடாதீங்க. சிம்ம ராசிக்கார பெண்களை கெட்ட மத்த ராசிக்காரங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அவங்கள அனுசரிச்சு அவங்க ஆசைகள் தேவைகளை பூர்த்தி ஆகிற மாதிரியான வழிமுறைகள் பண்ணீங்கன்னா உங்களை கடைசி வரைக்கும் பார்த்து கல்லு மண்ணு சுமந்தாது கஞ்சி ஊத்தக்கூடிய தருணம் சிம்மராசி பெண்களுக்கு தான் இருக்கு. சிம்மராசி பெண்கள் பொதுவாகவே கொடுத்து வச்சவங்க தான். இருந்திருந்தாலும் சிம்மராசி பெண்களுடைய தன்மைக்கு ஏத்த மாதிரி உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகுற மாதிரி கணவன் அமைகிறது கொஞ்சம் கஷ்டம். சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, KGF. பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கும். 2025 செப்டம்பர் மாசம் பலன். சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். சூரியன் தான் உங்க வீட்டுல இன்னைக்கு இருக்கு. கூட யார் தெரியுமா இருக்கா? புதன் பகவான் இருக்கார், கூட கேது பகவான் இருக்கார். பொதுவாகவே புதனுக்கும் கேதுக்கும் ஆகும். இருந்திருந்தா கூட சிம்ம ராசிக்கு அஷ்டமத்துல சனி பகவான் இருக்காரு. நீங்க கொஞ்சம் கவனமாவே இருக்கணும். உங்க பேச்சு எடுபடாது. நாட்டாமையா தீர்ப்பு சொன்னவங்க எல்லாம் இனிமே தீர்ப்பு சொல்ல முடியாது. சிம்மராசியில உள்ள ஆண்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மது மங்கை மாதுக்கு அடிபணிய கூடாது. தான் மேல தான் வெட்டி தான் சம்பாதிக்க சம்பாத்தியத்தை தெளிவான வழிமுறைகளை அந்த காசை செலவுபடுத்துங்க. ஆன்மீகத்துக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் செலவுபடுத்துங்க. இல்லைன்னா நஷ்டமாவி. சிம்மராசியில் உள்ள பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கிறது நீங்க தான் இருக்கணும். அழகுல, அறிவுல, அன்புல, பண்புல, படிப்புல, பணிவுல, துணிவுல சிம்மராசி பெண்கள் தான் நம்பர் 1. ஆணா பிறந்தாலும் பெண்ணா பிறந்தாலும் முதுகுத்தண்டு அவ்வளவு ஒரு பலமா இருக்கும். ஆனா படிச்சுட்டு இருக்கக்கூடிய டீனேஜ்ல நீங்க ஏமாறுவீங்க. இந்த டீனேஜ் ஏமாத்துல இருந்து நீங்க விடுபட்டுட்டீங்கன்னா நாடையும் ஆளுவீங்க, வீடையும் ஆளுவீங்க. உங்க குடும்பத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும். கலையில, அதாவது டிராயிங் வரைதல, படிப்புல எல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய சிம்மராசி பெண்கள் ஒரு கட்ட காலத்துல சிறு வயசுலயே கல்யாணம் பண்ணிடுவீங்க. தான் குழந்தை குட்டிகளை வளர்த்து வாலிபமாக்குறதுக்கே ஒரு கட்ட காலத்துல வாழ்க்கையிலேயே அர்ப்பணிச்சிருவீங்க. ஆனா கல்யாணம் முடிச்சு வந்த அந்த பெண்களுடைய ஆண்களுடைய மனைவி மக்கள், உங்க மருமகள் உங்க பேச்சுக்கு கேட்க மாட்டாங்க. அவங்க ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம் தான். அது ஒரு டிப்ரெஷனா இருக்கும். இருந்திருந்தாலும் சிம்ம ராசியில உள்ள பெண்களுடைய மூத்த மகனுக்கும் உங்களுக்கும் ஆவாது. சிம்ம ராசியில உள்ள சிம்மராசி பெண்களுடைய கணவருக்கு இந்த வருடம் ஆகாது. அவருக்கு என்ன வேணா நடக்கலாம், ஏது வேணா நடக்கலாம். உங்க மேல பாசம் இருப்பாருங்கிறது பாசிபிள் கம்மியா தான் இருக்கும். தானே ராஜா தானே மந்திரி தான் அலைவாரு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வடபழனி முருகன் கோவில போய் வழிபடக்கூடிய தன்மைகள் வச்சுக்கணும்.
சிம்ம ராசியில உள்ள பெண்களுக்கு ஒரு சொத்து ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்துட்டு போகும். அந்த சொத்து வந்துட்டு போகக்கூடிய தருணமும் உண்டு. இருந்திருந்தாலும் நீங்க உங்க முன்னோரை நினைக்கணும், உங்க அம்மாவளி முன்னோரையும் நினைக்கணும், அதாவது பாட்டிய நினைக்கணும். அவங்க தான் உங்க மேல இருப்பாங்க, உங்க வீட்டுல இருப்பாங்க. அஷ்டலட்சுமி கடாட்சி வரக்கூடிய தருணத்துல அவங்க கூட இருப்பாங்க. சிம்மராசி பெண்களுக்கும் ஆகாது, ஆண்களுக்கும் ஆகாது. ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். ஏதாவது ஒரு வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய தருணமும் வரக்கூடிய நேரங்காலங்கள்ல உண்டு. கவனத்தை விட்டுறாதீங்க, லூஸ் டாக் விடாதீங்க. யார் யார்கிட்ட எப்படி 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 பேசணுமோ அப்படி ஒரு தன்மை வச்சுக்கோங்க. இன்னொன்னு சொல்லட்டா, சிம்ம ராசியில உள்ள மாமியார் ஆவாது, கட்டாயமா அவங்களுக்கு ஆவாது. அந்த மாதிரியான ஒரு நேரம் இருக்கு. ஆனா மாமியார் உங்களை தூற்றுவாங்க, போற்ற மாட்டாங்க. அவங்களுடைய தன்மையும் உங்க கூட அனுசரிச்சு போன சொல்லக்கூடிய ஆசைகள் வரும். ஆனா உங்களுடைய ட்ரீம் தாம் புள்ள எப்படியாவது ஒரு பெரிய லெவலுக்கு வரும் சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் சிம்மராசி பெண்களுக்கு இருக்கும். ஆனா பொதுவாவே சிம்மராசியில உள்ள பெண்களுக்கும் கடைக்குட்டியா இருக்கக்கூடிய கடைசி பிள்ளைங்க மேலதான் பாசம் இருக்கும். மூத்தவன் மேல எல்லாம் பாசம் இருக்காது. மூத்தவன் உங்களுக்கு எதிரியா தான் இருப்பான். ஏன்னா அது ஒரு தருணம் இருக்கு, அதோடைய தன்மையும் இருக்கு. அதனால சிம்ம ராசிக்கார பெண்களை கெட்ட மத்த ராசிக்காரங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அவங்கள அனுசரிச்சு அவங்க ஆசைகள் தேவைகளை பூர்த்தி ஆகிற மாதிரியான வழிமுறைகள் பண்ணீங்கன்னா உங்களை கடைசி வரைக்கும் பார்த்து கல்லு மண்ணு சுமந்தாது கஞ்சி ஊத்தக்கூடிய தருணம் சிம்ம ராசி பெண்களுக்கு தான் இருக்கு. சிம்ம ராசி பெண்கள் பொதுவாவே கொடுத்து வச்சவங்க தான். இருந்திருந்தாலும் சிம்ம ராசி பெண்களுடைய தன்மைக்கு ஏத்த மாதிரி உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகுற மாதிரி கணவன் அமைகிறது கொஞ்சம் கஷ்டம். அது ஒரு பக்கம் அமைஞ்சிருந்தாலும் உங்க மேல சந்தேகப்படக்கூடிய ஒரு தருணமும் நடக்கும். ஏன்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். அந்த சிம்ம ராசியில தான் கேது பகவான் இருக்காரு, சுக்கிர பகவான் இருக்காரு, சூரிய பகவான் இருக்காரு. இதனால உங்களுடைய அழகு, உங்களுடைய அறிவை இவங்க தப்பாத்தான் நினைப்பாங்க. இருக்கட்டாத ஒரு பக்கம் இறைவனுடைய அனுகிரகத்துல தெய்வ கடாட்சியமான அற்புதமான ஒரு ராசினா சிம்ம ராசி பெண்கள். சிம்ம ராசி பெண்களை கேட்ட மற்ற ராசிக்காரங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். யாரா இருந்தாலும் நல்ல சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. 2025 செப்டம்பர் மாசத்துக்கு உண்டான பலன்கள் 12 ராசிக்காரர்களும் யோகம்தான், சுபிக்ஷம் தான் கிடைக்கும். சின்ன 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 வழிமுறைகள், தன்னுடைய முன்னோரையும் தன்னுடைய குலதெய்வத்தையும் தான் வீட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய தெய்வத்தையும் முறையா வழிபட்டாலோ, தானங்கள் பண்ணாலோ, தவங்கள் பண்ணாலோ இருக்கிற இடத்துல இல்ல எவ்ரி மார்னிங் 6 to 7 அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு, புற ஊதா கதிர், அந்த ரேடியேஷன் நம்ம தலைமையில படுற மாதிரி ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தாலோ உங்க வாழ்க்கை தெளிவாகும். எல்லாரும் ஜோசியம் கேட்டா அலையக்கூடாது, நோயின்னு ஹாஸ்பிட்டல் போக கூடாது, கோர்ட்டு கேஸ்ன்னு வம்பு தும்புன்னு அலையக்கூடாது. அவங்கவுங்க வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழுங்க. டைம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை வடபழனி முருகன் கோயிலுக்கு வாங்க, எம்பெருமான தரிசனிங்க. 5 முழம் மல்லிகைப்பூ வாங்கி குட்டி குட்டியா கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. கோயில் வாசல் கிழக்கு கோபுரம் வாசல்ல குளத்தாண்ட தான் உட்காந்துருப்பேன். அங்க ஒரு ருத்ராட்சம் வாங்கிக்கிங்க, கயிறு வாங்கிக்கிங்க. என்ன நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு டைப் பண்ணீங்கன்னா என் தாம்பரம் வீட்டு அட்ரஸ் லொகேட் கொடுத்துருக்காங்க. வரும்போது போன் பண்ணிட்டு வாங்க. வந்தா 3 எலுமிச்சம்பழம், வெத்தலை 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் கழிப்பாங்க. ஜாதகம் பார்த்தா 500 ரூபாய் வாங்கிட்டு வாங்க. உங்க மனக்குறைகளை போக்குறதுக்கு அம்பாளுடைய அனுகிரகமோ, முனீஸ்வரனுடைய அனுகிரகமோ, அகோர வீரபத்திரருடைய அனுகிரகத்துல ஒரு பொருள் தருவேன். இது ஈச்சன் தொடக்கம், ஆனா இது துடைப்பம் கிடையாது. மகாலட்சுமி யாரு ஜோசியம் பார்க்க வராங்களோ,
எல்லாருக்கும் இது நான் கொடுப்பேன். உங்க வீட்டுல சுபிக்ஷம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், நோய் போகும், பேய் போகும், கஷ்டம் போகும், கடன் போகும். அற்புதமா வாழக்கூடிய அருமருந்து இந்த ஈச்சன் தொடப்பம். இத நான் உங்களுக்கு தரேன், உங்க வீட்டுல வைங்க. வேணும்னு கேட்கிறவங்க போன் பண்ணி கூட சொல்லுங்க, நான் கொரியர் அனுப்ப காத்திருக்கேன். சிவாய நம.